Hello friends, welcome to Sugan's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்தியான அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டியான அடை பார்க்க போறோம். அடைக்கு நான் 1 கப் இட்லி அரிசி எடுத்துர்க்கேன். அது கூடவே 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டீஸ்பூன் கடலை பருப்பு, 2 டீஸ்பூன் பயத்தம் பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்து. இது எல்லாத்தையும் இப்ப நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அது கூட 7 பாதாம், 7 முந்திரி, 3 பல்லு பூண்டு, அப்புறம் அது கூட காஞ்ச மிளகாய் ஒரு 4 அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் வால்நட் இருந்தால் வால்நட் கூட ஒரு 4-5 சேர்த்துக்கலாம். வால்நட்டில் நிறைய ஒமேகா 3 இருக்குது. வால்நட்டை வந்து நம்ம ஊரில் அக்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்கிட்ட இல்லை, நான் அதனால் சேர்க்கல. இப்போது 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாவு வந்து நம்ம அரைக்கும் போது ரொம்ப சாஃப்டாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். இப்போ அரைச்ச மாவு கூட தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் முருங்கை இலை, அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மாவை அரைச்ச உடனே அடை சுடுறதை விட இந்த மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம அடை சுட்டோன்னா ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. அடை மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம எப்படி அடை சுடுறதுன்னு பார்க்கலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் அடையை அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அடையை ஊற்றுனதுக்கப்புறம் இந்த அடையோட ஓரத்துலலாம் எண்ணெயை விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அடை ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம எல்லா பருப்பும் போட்டிருக்கோம். அது கூடவே பாதாம், முந்திரி, அப்புறம் முருங்கை இலை, இந்த மாதிரி கீரையும் சேர்த்துருக்கோம். இது ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ சூப்பரான அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த அடையை தேங்காய் சட்னி கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.